ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாட்டி சொன்ன கைப்பக்குவத்தில் நான் சீலா மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு எண்ணெய் தாராளமாகவே ஊற்றலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சும் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு, 2 கீரி வச்ச 2 பச்சை மிளகாவையும் போட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு, ஒரு 10 பல்லு பூண்டு உரித்து தட்டி வச்சது அதையும் போட்டு, கொஞ்சம் பொன்னிறமானவுடனே 2 மீடியம் சைஸ் ஆனியன் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். மீன் குழம்புக்கு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலாவுக்கு தேவையான பொருள் அரை வெங்காயம், அரை தக்காளி, 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனவுடனே நம்ம அந்த மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கினா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு 3 தக்காளி மிக்ஸி ஜாரில் அடிச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு வதங்கினவுடனே புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த புளிக்கரைசல் அதை ஊற்றி இன்னும் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். மீன் குழம்புக்குலாம் இன்னும் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். கல்லுப்பு போட்ட உடனே தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்றதுனால நாங்கள் 2.5 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதை போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்தவுடனே பிறகு எப்படி தலை கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு குழம்பு நல்லா கொதி கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு சுண்டா தான் டேஸ்ட் இன்னும் எடுத்து கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூளை கொஞ்சம் போட்டுடலாம். சுண்டுன உடனே வச்சுருக்கிற சீலா மீனை போட்டு ஒரு 2 செகண்ட் தான் ஒரு கிளறி நம்ம மூடி போட்டு வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் அது சுண்டிடும். சூப்பரான சீலா மீன் குழம்பு ரெடி. தேங்க்யூ.